அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி போற்றி. சாகா கல்விக்கு நிறைய வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சாகா கல்வியை முழுமையாக தெரிஞ்சுங்க. சாகா கல்வின்றது நம்ம சாவாத இருக்கிறது பேர் தான் சாகா கல்வி. நம்ம உடலில் சாகா கல்வி கிடையாது. நம்ம உடலே திரும்ப சேர்க்கறது தான் சாகா கல்வி. சாகா கல்வியை முழுமையாக தெரிஞ்சுங்க. சாகா கல்வின்றது ஒரு இறைவனா ஒரு மனிதன் ஆகிறது பேர் தான் சாகா கல்வி. ஒரு இறைவனா மனிதன் ஆகிறது பேர் தான் சாகா கல்வி. சாகா கல்வினா என்ன? சாவாது இருக்கணும். சாவாது இருக்கணும்னா அதிகமாக நம்ம கடவுளை நேசிக்கணும். கடவுள் நம்ம எப்போவுமே நம்ம கூடயே இருப்பார். கடவுள் நம்ம உயிர் தான் கடவுள். அது முழுமையாக ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கணும். நம்ம உயிர் தான் முழுமையான கடவுள். அதை நம்ம சுத்தமாக நம்ம மாற்றும் போது சிவமாகும். நம்ம உடலை நம்ம சுத்தப்படுத்த சிவமாகும். நம்ம அழுது கடவுளை கும்பிடணும். இப்போ யாருக்கோ ஒரு ஆபத்து, உடம்பு சரியில்லை, இந்தமாரி ஒரு நிலைமையில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நேரத்தில் நீ சிவத்தை கும்பிடுறது, ஓடியாடுறதுலாம் இல்லை. தியானம் பண்ணி அழுது கும்பிட்டின்னா அந்த இடத்துல அவன் உடம்பு சரியாயிடும். இதுதான் உண்மை. எந்த மாரி நோயாக இருந்தாலும் சரி, தியானம் பண்ணி அழுது கும்பிடணும். அம்மான்னு சொல்கிறல்ல அந்த ஒரு வார்த்தை, ஆம்ன்ற வார்த்தை எல்லா மதத்துலையும் இருக்குது. ஆம்ன்றது கிறிஸ்டினில் சொல்லுவாங்க. ஆம்னா என்ன? ஆமீன் அப்படின்றவாங்க. என்னது? மீயை கூட சேர்த்துப்பாங்க. முஸ்லீம்லேயும் ஆமீன் தான் சொல்லுவாங்க. இந்துவில் ஆம்ன்ற மந்திரம் அம்மா அப்படின்ற ஒரு அர்த்தம். தமிழில் சுத்த தமிழில் ஆம் தான் எல்லாத்துக்குமே மந்திரம். தமிழில் எல்லா மந்திரமும் இருக்கிறது. தமிழில் நீங்கள் தேட தேவையில்லை. தமிழ் தான் முக்கியமான கடவுளை கும்பிட்றதுக்கு தேவையான மந்திரங்கள் எல்லாமே தமிழில் தான் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன். தியானம் பண்ணனா என்ன வார்த்தையை சொல்லி தியானம் பண்ணேன். நமசிவாய அப்படின்னு சொல்கிற வார்த்தை இந்த பஞ்சபூதங்களுக்கு தேவையான வார்த்தை. அது நம்ம உடல் உள்ளே இருக்குது. அந்த பஞ்சபூதமும் இதுதான் உண்மை. இந்த பஞ்சபூதமும் நில, நீர், காற்று எல்லாமே நம்ம உடலில் இருக்குது. அதனால் நம்ம எங்கேயும் தேட தேவையில்லை பஞ்சபூதத்தை. பஞ்சபூதம் நம்ம அந்த நமசிவாயன்ற வார்த்தையே பஞ்சபூதத்தோட வார்த்தை தான். கடவுளோட வார்த்தை ஆம், அம்மா, அப்பா அப்படின்னு கும்பிடும் ஆம்ன்றது இம்மை சேர்க்கும் போது நம்மளுக்கு அதிகமான சக்தியை இறைவன் கொடுப்பார். அதுக்கு தான் ஓ இம் போடுவாங்க. ஓ இம் எதுக்கு போகிறாங்கன்னா ஓம்ன்ற வார்த்தையை ஒரு ஆம், ஓம் இது எல்லாமே ஒன்று தான். ஓம்ன்றதில் ஓ உ இம் அப்படி வரும். 3 எழுத்தாக வரும். ஆமாம், ஆ உ இம் இது 3 எழுத்து ஓமில் வரும். ஆனால் ஆம்ன்ற வார்த்தை சுத்தமான மந்திரம், சுத்தமான தியான வார்த்தை. சுத்தமான வாசி யோகத்துக்கு சுத்தமானது ஆம். அதுதான் எல்லா மதத்துலேயும் ஆம்ன்ற மந்திரத்தை வச்சுருப்பாங்க. முதல்ல ஆமீன் அப்படின்றவாங்க. அதை நம்ம தியானம் பண்ணும்போது அதோட உள்ள அழுத்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது சாகா கல்வின்றது நிறைய இருக்குது. சாகாது இருக்கணும். நம்ம உடலை சாகாத எடுத்துன்னு போய் கடவுள்கிட்ட சேர்க்கணும். இதுதான் சாகா கல்வி. சாகா கல்வி எதோ சாவாது இருக்கிறது. சாகாத நிறைய பேர் சாகா கல்வி கும்பிட்டு ஒரு சித்தராக ஞானியாக ஆகி போயிடலாம். ஆனால் சாகாது இருந்து கடவுளை அடையிறது பேர் தான் சாகா கல்வி. ஒரு ஜோதி மயமாக, அதாவது மரணமில்லா பெருவாழ்ன்னு சொல்கிறார். யார் வரல மரணமில்லா பெருவாழ்னா எப்படி அடைய முடியும்? எப்படி அடைய நீ முதல்ல மரணமில்லா பெருவாழ்
அது எப்படி அடைய முடியும்? நீ அடையணும். அடையணுன்னா உனக்கு என்ன தேவை? மனசு குழந்த மாதிரி ஆயிடணும். எல்லாத்துக்கும் அழுவுறல்ல, எதுக்கு எடுத்தாலும் பசி எடுத்தால் அழுவுற. குழந்தையில என்ன பண்ணுற? பசி எடுத்து அழுவுற. எல்லாம் அந்த குழந்தை மனசு உனக்கு வந்துடணும். வரும்போது நீ யாரை பார்த்தாலும் கஷ்டத்தில் பார்த்து அழுது சொன்னீங்கன்னா கடவுளை உனக்கு தேவையானதை அந்த இடத்துல உனக்கு சந்தோஷப்படுத்திட்டு போயிடுவேன். இதுதான் முழுமையாக கடவுளுக்கு. கடவுள் எங்கேயும் இல்லை, நம்ம உள்ளதாங்கிறார். அதுக்கு தான் வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா கடவுளர்களும் என்ன சொல்கிறார்? எல்லா கடவுளர்களும் பிண்ட தத்துவன்றார். பிண்ட தத்துவம்னா என்ன? பிண்ட தத்துவத்துக்கு அர்த்தம் இது வரைக்கும் யாருன்னா சொல்லியிருக்காங்களா? பிண்ட தத்துவம், பிண்டம்னா என்ன? பிண்டம்னா செத்தா ஒரு புடிய சாப்பாடு வைக்கிறது, அதுதான் பிண்டம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, பிண்டன்றது நம்ம உடம்பு. பிண்டன்றது நம்ம உடலை பிண்டன்னு சொல்லுவாங்க. அதாவது பிண்டை பிடிச்சி வைப்பாங்க, செத்ததுக்கு அப்புறம் வைப்பாங்க. அதுக்கு முன்னே நம்ம உடலை பிண்டம் இறந்தது. அந்த பிண்ட தத்துவம்னா நம்ம உடலில் எல்லாமே வேலை செய்கிறாங்க. நம்ம உடலில் எல்லா கடவுளரும் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சிக்காத மனுஷன் கண்ட எண்ணத்தோடு போய் 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 அழிஞ்சு போயிடும். ஒவ்வொரு மனுஷன் பாரு, ஒரு மேல்நிலைக்கு வரேன்னு நினச்சிக்க, அவன் கடவுளை நோக்கி வரும்போது அவன் மேல்நிலைக்கு போயின்னே இருப்பான். நிறைய பேர் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நான் அப்படியே தான் இருப்பேன். அப்படியே இருக்கும். அதுதான் கடவுள் கொடுத்தது. நீ உழைக்கணும், சம்பாதிக்கணும், 4 ஜீவராசிகளுக்கு சாப்பாடு போடணும். சோம்பேறியாக நான் கடவுளை கும்புறேன் நீ ஏமாற்றக்கூடாது. உண்மை அதுதான். நான் கோயில் வச்சுருக்கேன், எல்லாம் அடுத்த வாரம் கூழ் ஊற்றுவேன். அது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த சேவை, அதை செய்யணும். பிண்ட தத்துவன்றது முழுமையாக தெரிஞ்சுக்க. பிண்ட தத்துவம்னா நம்ம உள்ளே எத்தனை கடவுள் வாழுறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன், சதாசிவன், நடராஜர், இத்தனை பேர் நம்ம உள்ள வாழறாங்க. நடராஜருக்கு மேலே தான் அதாவது சொல்லுவாங்க விந்து நாதம் சொல்லுவாங்க. தெரியுமா? விந்து நாதம்லாம் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். சாகா கல்வினா முழுமையாக என்ன தெரிஞ்சுக்கணும். தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ண எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். தியானத்தில் எல்லாமே இருக்குது. தியானத்தில் முழுமையாக அடைய முடியாதுக்கெல்லாம் குருலாம் கற்றுக் கொடுக்க முடியாது. ஆமன்ற ஒரு வார்த்தையே உங்களுக்கு குரு. ஆமன்ற ஒரு வார்த்தையே உங்களுக்கு குரு. கடவுளை முழுமையாக தெரிஞ்சுக்கணும். கடவுளை முழுமையாக தெரிஞ்சால் தான் கடவுளை அடைய முடியும். அதே கடவுளை கும்பிட்றோம், சிவனை கும்பிட்றோம், அம்மனை கும்பிட்றோம், யாரையும் கும்பிட்டாலும் யாரும் வரமாட்டாங்க, தெரிய மாட்டாங்க. ஒவ்வொரு மனுஷனும் கடவுளுக்கு சமமானவன். அதை புரிஞ்சிக்காத வரைக்கும் அவன் மாடா ஆடா நாயா சுற்றி தான் இறப்பான். ஏன்னா அவன் போன ஜென்மத்தில் என்ன பிறந்தானோ அதே மனநிலையிலே அழிஞ்சு இறந்துடுவான். கடவுளை அடைய முடியாது. அதுதான் 100 கோடி பேரில் ஒருத்தன் தான் கடவுளை அடைய முடியும். இந்த கடவுளை அடையணும்னா சுத்தமான வார்த்தைங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அந்த ஆத்மாவில் நம்ம ஏற்றிக்கணும். சுத்த ஆத்மாவாக நம்ம உடம்பாக்கணும். சுத்த ஆத்மாவாக ஆக்கும்போது சிவம் அப்படின்றது சிவனாகிற நீ சிவமாக மாறுவேன். உனக்குள்ள உணர்வு அருள் எல்லாமே அதிகமாகும். நம சிவாயன்னு சொல்கிற பாரு, அந்த 5 எழுத்து மந்திரம் உனக்கு அருள். நம சிவாயன்ற ஒரு மந்திரம் உனக்கு அருள். மந்திரம் இல்லை அது. நம சிவாயன்றது இந்த பஞ்சபூதத்தோட ஒரு வார்த்தை.
அது வந்து பஞ்சபூதத்தோட வார்த்தை என்னென்னா நம்ம உடம்புல இருக்கிற வார்த்தைங்க தான் நம சிவாய். தனியாக சிவனுக்கு பேர் இல்லை, அந்த ஜோதிக்கு பேர் அது கிடையாது. நம சிவாய். உன் உடம்புக்கு பேர் தான் நம சிவாய். உன் உடலில் வர்ற ஒவ்வொரு ரத்தம் தண்ணி இதுக்கு பேர் தான் நம சிவாய். நம சிவாயன்றது உன் உடலில் வர பஞ்சபூதம் தான். அதை தான் வந்து நம சிவாயன்னு சொல்லுவாங்க. ஆம்ன்ற வார்த்தை இறைவனோட வார்த்தை. ஆம்ன்ற வார்த்தை இறைவனுக்கு சொந்தமான வார்த்தை. அதை தான் வள்ளலாரும் சொல்லுவார். ஆம் என்றால் எல்லாமே உனக்கு ஏறும்டா. ஆம்னா உனக்கு வந்து குண்டலி சக்தி ஏறும். ஆமன்ற ஒரு வார்த்தையில் குண்டலி சக்தி ஏறாதவனுக்கும் ஏறும். ஆமன்ற ஒரு வார்த்தையில் குண்டலி சக்தி ஏறும். இது உண்மை. வள்ளலார் சொன்ன மாரி பிண்ட தத்துவன்றது நம்ம உடலில் முருகர் வாழ்கிறார். இதுதான் உண்மை. நம்ம உடலில் முருகன் வாழ்கிறார், நம்ம உடலில் விநாயகர் வாழ்கிறார். பிண்டன்னு நம்ம உடம்பு தான். அதுக்கு மேலே அதை ஓங்கி விந்துன்னு சொல்கிறாங்க. விந்து அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. விந்துன்றாங்க, நாதன்றாங்க. கேட்டால் தான் தெரியும். யாருமே அதை சொல்லிக் கொடுத்ததுக்கெல்லாம் குருலாம் கிடையாது. சொல்லவும் தெரியாது அது எப்படி சொல்லணும்னு. விந்துன்றது அதாவது அந்த காலத்தில் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, விந்து விட்டால் நொந்து அதாவது விந்து விட்டவன் நொந்து கெட்டு போயிடுவாங்க. அதாவது நம்ம விந்தை நம்ம அடக்கணும். நம்மளோட விந்தை நம்ம எவ்வளோ அடக்கிறோமோ அந்த விந்து வந்து நம்ம உடலில் ஊறி அந்த ரத்தத்தில் ஊற நம்ம தியானம் பண்ண அந்த அருள் கிடைக்க நம்மளுக்கு இறைவனோட அருள் கிடைக்க அந்த விந்து தான் ஜோதியாக மாறும். நம்ம உடலுக்கு ஜோதி வந்து அந்த விந்து தான். அதை நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஜோதியாக எப்படி மாறும்? ஜோதின்றது நம்ம விந்து. அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, அதை வந்து அசிங்கப்படுத்தக்கூடாது. அந்த விந்து வந்து ஜோதி மயமாகும் போது தான் உங்கள் உடல் உள்ள லிங்கம் உற்பத்தி ஆகும். இதுதான் லிங்கம். அந்த விந்து வந்து ஜோதி மயமாக உங்கள் உடல் உள்ள ஆகும்போது உங்கள் அடி வயதில் அந்த லிங்கம் உற்பத்தி ஆகும். இந்த அதை நம்ம அதிகமாக வேண்ட நம்ம உடல் உறுப்புலாம் உருக்க ஆரம்பிக்கும். கடவுள்கிட்ட போய் சேர்றதுக்கு சொல்கிறேன். நம்ம உடலை நம்மளாலே உருக்க முடியும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இறைவனை அதிகமாக கும்பிட அந்த ஜோதியோட சக்தி பட. ஆனால் நீ கும்பிடுறது எப்போ கும்பிட்டாலும் உன் கஷ்டத்தை சொல்லி எப்போவுமே கும்பிடக்கூடாது. உன் கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் கிடையாது. நீ முழுமையாக அம்மா அப்பாவா நினச்சி கும்பிடும் போது அந்த அருள் உனக்கு எப்போவுமே இருக்கும். யாருக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா கூட உன் கையால் ஒரு விபத்தியோ கொஞ்சம் தண்ணியை கொடுத்தினா அவன் உடம்பு சுத்தமாகிடும். ஏன்னா அவங்க உள்ள இருக்கிற கெட்டதெல்லாம் வெளியே போயிடும். இதை கும்பிடுறவங்க தான் சாகா கல்வி முழுமையாக கற்றுக்கணும் வெளியே போக முடியும். சாகா கல்வினா என்னன்னு தெரியாது நிறைய பேர். சாகா கல்வினா வேகா காரணம்னா சாகா தலைனா என்ன, வேகா காரணம் என்ன தெரியுமா? வேகா காரணம் வந்து நம்ம தியானத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். வேகாக்கால் சாகா தலை. சாகா கல்வின்றது சாகா கலைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இதை கற்றுக்கோ. இறைவன் அடையிறது இது தான். கற்றுக்குன்னு நீ உன் குடும்பத்துக்கு என்னமோ அதை அந்த கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிஞ்சதா உனக்கு உன்னால் முடியாத அப்போ இறைவன் அடி நீ போயினார், உன்னை இழுத்துட்டு போயினார். இதுதான் இறைவனை கும்பிட்றதுக்கு அர்த்தம். குடும்பத்தை நடுவில் விட்டு நீயும் போய் பிச்சை எடுத்துக்கணும், எல்லாரையும் அசிங்கப்படுத்திக்கணும். இறைவனை முழுமையாக கும்பிட்றவங்க வீட்டு உள்ளே இருந்து கும்பிட்டா கூட இறைவன் உங்களுக்கு வந்து அருள் கொடுப்பார்.
வீட்டுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே ஒரு தனி ரூம் வச்சு அந்த ரூமில் இல்லாதவங்க என்ன பண்ணுறது, இருக்கிறவங்க ஒரு தனி ரூம் வச்சுருப்பாங்க. இல்லாதவங்க நிலமை அவங்க ஏதோ ஆனால் ஜோதி இல்லாத கும்பிடக்கூடாது. இல்லாதவனா இருந்தாலும் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு ஜோதி இல்லாத கும்பிட்டினா உனக்கு அருள் நிச்சயம் கிடையாது. ஒரு விளக்கை ஏற்றி வச்சு கும்பிட்றவனுக்கு மட்டும்தான் அருள் நிச்சயம். அவன் இறைவன் அடியை முழுமையாக சேருவான். தர்மம் தர்மம் தர்மன்றாங்க. தர்மம்னா என்ன தர்மம் தெரியுமா? முழுமையான தர்மமே ஒரு விளக்கு ஏற்றி வச்சு சாவர வரைக்கும் அந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் பாரு, அதுதான் முழுமையான கடவுள் தர்மம். நீ சோறு போடுறது கிடையாது, அது தானம். தர்மன்றது இது மட்டும்தான் தர்மம். தானன்றது வேறு, தர்மன்றது வேறு. கடவுள் முழுமையாக எல்லாருமே கொடுப்பார். அது முழுமையாக யாரும் பயன்படுத்திக்கிறது இல்லை. தப்பு பண்ணி அவங்க தூரம் தள்ளி விட்டுறாங்க. எல்லாருக்கும் கொடுக்கணும். இறைவன் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்காரு. கடவுள் முழுமையாக நம்ம உயிரை நம்ம பார்த்தா முழுமையான கடவுளை நீயே ஆகலாம். இதுதான் சாகா கல்வி. பார்க்க முடியுமா? ஐயோ நம்ம செத்துருவோம். சாகா கல்வின்றது நீ சாகாத இருக்கிறது பேர். அப்போ முழுமையாக நீ எவ்வளோ வணங்கணும் கடவுளை, எவ்வளோ தியானம் பண்ணணும். அதுதான் சாகா கல்விக்கு அர்த்தம். மூச்சு அடக்கும் போது உள்மூச்சு ஒன்று தேவையான அங்கே மூச்சு ஓடுது. இதெல்லாம் சுத்தப்படுத்திக்கணும், க்ளீன் பண்ணி சுத்தமாக போய் அடையிறது பேர் தான் சாகா கேள்வி. நீ ஒரு கடவுள் மயமாக பேர்து தான் சாகா கேள்வி. சாகா கேள்வின்னு எது ஒன்று நினச்சிக்க. சாகாத இருக்கிறது பேர்து தான் சாகா. எப்பவுமே கஷ்டத்தை நினச்சின்னு செத்து போயிடக்கூடாது. அந்த கஷ்டத்துலேயும் கடவுளை நினைக்கிறான் பேர், அவன் தான் சாகா கேள்விக்கிட்ட போகும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடவுளை ஒரு நாளும் விடக்கூடாது. நல்லது செய். உன்னாலும் எல்லாராலையும் முடியாது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவன் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும். அந்தமாரி நிலைமையில எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் முழுமையாக நம்ம பிறந்துக்கிறது இதுக்கு தான். இதை தான் புரிஞ்சு வைக்கிறான். அப்பப்போ நம்ம பிறந்துக்கிறது கடவுளாடி. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். முழுமையாக இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கடவுள்னா என்ன முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கன்னா பல தவறுகள் இங்கே நடக்கும். ஏன்னா நம்மளே கடவுள் அப்படின்னு நினைக்கும் போது அவன் எல்லாத்தையும் மாற்றிக்குவான். உண்மை அதுதான். உள்ளகிற உயிரை நீ எப்போ பார்க்குறியோ அப்போ நீ சாகா கல்வியை முழுமையாக பார்த்த மாதிரி கடவுளை முழுமை அடைஞ்ச மாதிரி. இதுதான் சாகா கல்வியோட ரகசியம். புரிஞ்சுக்கணும். சாகா கல்வினா என்ன? உனக்கு எல்லாம் கொடுப்பார் கடவுள். நீ தியானம் பண்ண எல்லா அருளும் கொடுப்பார், எல்லா சக்தியும் கொடுப்பார், எல்லா முக்தியும் கொடுப்பார். ஆனால் இறைவனை நீ பார்க்கணும்ல, அதுக்கு தானே நீ தியானம் பண்ணுற. அருள் மட்டும் இருந்தால் பத்தாது, இறைவனையும் நீ பார்க்கணும். அதுக்கு நீ உன்னை அவருக்கு கொடுக்கணும். இதுதான் உன்னை அவருக்கு கொடுக்கும்போது அவர் உனக்கு கொடுத்துருவார். அவரையே உனக்கு கொடுப்பார். இதுதான் இறைவன், இதுதான் ஜோதி. மற்ற கடவுளர்லாம் செய்ய மாட்டாங்க. இது கடவுளர்லாம் யாருமே கிடையாது. கடவுளர்னு சொல்கிறவங்க எல்லாருமே நம்ம பிண்ட தத்துவம்னு சொல்கிறாங்க. பிண்ட தத்துவம்னா என்ன? நம்ம உடலில் வாழ்கிறவங்க. இந்த உயிரை படித்து, இந்த உடம்பை படித்து, இந்த உடம்புல இந்த பார்ட்ஸ் ஓடுறதுக்கு அவங்க செயல்படுறாங்க. அவ்வளோதான். அதுதான் பிண்ட தத்துவம்னு சொல்கிறது. முருகர் இந்த ஒரு 6 நரம்பை பார்த்துக்கிறாரு. நம்ம உடம்புல ஓடுற 6 நரம்புக்கு சக்தி கொடுத்து அந்த உடம்பை அதுக்கு தான் வேல் கொடுத்துக்கிறாங்க. வேல் மாரி நிமிந்து நிற்க வைக்கும் அந்த உடம்பு. அது பிண்ட தத்துவம். இந்த மாதிரி ஒரு நம்ம உடலை சம்மந்தப்படுத்தி தான் எல்லாமே. சிவன் கோயிலில் போனால் ஒரு நந்தியை முன்ன வச்சுருக்காங்க. அந்த நந்தின்னா நம்ம தான். இது நம்ம ஆசைங்களெல்லாம் அறுத்துட்டு உள்ளே போனால் தான் அந்த கருவாரை உள்ளே போக முடியும். அதுக்கு தான் கருவாரைன்னு சொல்கிறாங்க. ஏன்
பெத்த தாய்க்கும் கருவாறு இருக்குது. அது ஏன் கருவாருன்னு சொல்கிறாங்க? ரெண்டுமே ஒன்று தான். இதுதான் அதிகம் கருவாரு, இதுவும் கருவாரு. அது வந்து லிங்கமாக உள்ள இருக்குது, இது வந்து குழந்தையாக உள்ள இருக்குது. இதுதான். அதுவே லிங்கம் தான், இதுவும் லிங்கம் தான். இதுதான் வந்து உண்மையான சிவம். உண்மையான சிவத்தை முழுமையான உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன். ஆம் ஓம் வாம் பாவம்னு. அது வந்து தியானத்தோட வார்த்தை. இன்னொரு வார்த்தை சொல்லித்தரேன் கேளுங்க. ஆம் ஓம் வாம் காம் அப்படின்னும்போது நம்ம தியானம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லி எழுதி வச்சுங்க. இதெல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. ஏன்னா தியானத்தில் வார்த்தைங்க தான் முக்கியம். அந்த வார்த்தை தான் நம்ம மேல் தூக்குறது, மேலே தூக்கின்னு போகிறது, உடம்பு தூக்குறது இதெல்லாம். இப்போ என்ன வார்த்தை சொன்னோம் உங்களுக்கு? ஆம் ஓம் வாம் காம் அப்படின்னும் போது நம்ம உடம்பு அப்படியே தூக்கும். நம்ம உடம்பே மொத்தமாக தூக்கும். நீ தியானம் பண்ணணும். இந்த வார்த்தையை சொல்லி தியானம் பண்ணணும். ஆனால் உண்மையாக சொல்ல நான் குரு கிடையாது, கடவுள் தான் குரு. கடவுளை முழுமையாக நம்புங்க. கடவுள் உங்களுக்கு எப்போவுமே துணையாக இருப்பார். சிவபக்தர் எல்லாருக்கும் நன்றி. சிவனை முழுமையாக அறிஞ்சிங்க, முழுமையாக தெரிஞ்சிங்க. சிவன்றது வெளியே கிடையாது, உங்கள் உடல் உள்ளக்கிற உயிர் தான். இதை தான் நான் வந்து கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எல்லா ஜீவராசியும், எந்த ஜீவராசியும் பாவம் பண்ணாத வாழுங்க. ஏன்னா நீங்களே கடவுள். அதை புரிஞ்சிக்காமே தப்பு பண்ணிக்கினே இருக்காது. ஏன் இந்த ஒரு ஜீவராசி அச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம உடலுக்கோசம் சாப்பிட்டா நம்ம பாவத்தை சேர்த்துக்குவோம். அதனால தான் கறி மீன் சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறது. நம்ம உடலில் நம்ம சேர்க்கும் போது இன்னொரு பாவத்தை எடுத்துன்னு வந்து சேர்த்துக்கணும். அதனால் அதை சேர்க்காதீங்க. முதல்ல சுத்தமான கடவுள் யாருன்னா ஜோதி தான். ஜோதிக்கு வந்து உருவம் கிடையாது. நம்ம கும்புற கடவுளுக்கு எல்லாருக்குமே உருவம் இருக்குது, ஆனால் ஜோதிக்கு உருவம் கிடையாது. ஜோதின்றது அதுக்கு தான் அருட்ஜோதி ஆண்டவரேன்னு சொல்லிடுறோம். அருட்பெருஞ்சோதி, அருட்ஜோதி ஆண்டவர். அவருக்கு உருவம் கிடையாது. மீதி எல்லாம் வந்து நம்மளை மாரி மனிதனாக இருந்து கடவுளை அடைஞ்சவங்க. அவங்களுக்கு அதிகமான அருள் கொடுத்து அவங்க கடவுளாக இருக்கிறாங்க. இதுதான் முழுமையாக தெரிஞ்சுங்க. மனுஷன் நீங்கள் தான் கடவுள். அதை முதல்ல முழுமையாக தெரிஞ்சுக்கணும். இதனால தான் 100 வாட்டி சொல்கிறேன், மனுஷன் நீங்கள் தான் கடவுள். சாகா கல்வின்றது நம்ம ஒண்டியாக கற்றுக்கிறது பேர் தான் சாகா கல்வி. கடவுளே குருவாக இருந்து கற்றுக் கொடுக்கணும். இது பேர் தான் சாகா கல்வி. சாகா கல்வி சாகாதே இருக்கிறது பேர் தான் சாகா கல்வி. ஆன்மீகன்றது இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகன்றது எங்கெங்கே தேடின்னு ஓடுறது பேர் ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகத்தை தேடின்னு எங்கேயுமே ஓட தேவை கிடையாது. இதுதான் முழுமையான ஆன்மீகன்றது. தியானம் பண்ணி இறைவனை அடைகிறவர். ஆனால் உனக்கு பல சோதனை வரும். அதாவது உனக்கு வராத சோதனைலாம் வரும். உன்னை கடவுள்கிட்டே சேர்க்கக்கூடாது. அந்த அளவுக்கு உன்னை நீங்கள் தியானம் பண்ணும்போது கண்ணை மூடி பார்த்தா அவங்கள சுற்றி எத்தனை பேர் நிற்கிறான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த கண்ணில் பார்த்தா தெரியும். கண்ணை மூடி நெத்தி கண்ணில் பார்க்கும்போது உன்னை சுற்றி எத்தனை ஜீவங்குதுன்னு தெரியும். ஏன்னா உன்னை வந்து அவ்வளோ சீக்கிரம் கடவுள்கிட்ட அடைய விடாது. அதுதான் மாயை. மாயைன்றது நம்ம கும்பிட்ற எல்லா சாமியுமே மாயை தான். ஆனால் ஜோதியான இறைவன் மட்டும்தான் சிவம். முழுமை இதுதான். நம்ம கும்பிட்ற கடவுள் எல்லாருமே. ஆனால் கவர்ச்சி இல்லாத சேர்த்துக்கினீங்கன்னா உங்கள் உடம்புக்கு சுத்தமான ஆத்மாவாக மாறும்போது உங்களுக்கு சுத்தமாகிடுவீங்க. எல்லா உயிரும் நம்ம உயிராக நினைங்க. அதுதான் இறைவனே. முழுமையான இறைவனாக நீங்கள் ஆகிறதுக்கு காரணமே எல்லா உயிருமே நம்ம உயிராக நினைக்கணும். ஆமாம், புல் பூண்டு எல்லா செடி கொடி எல்லாமே நம்ம உயிர் தான். அதை போட்டு நோண்டுறது, குத்துறது, வெட்டுறது அது பெரிய பாவம். அந்த பாவத்தெல்லாம் ஒரு மனுஷனாக இருந்து கடவுளை அடையிறவங்க செய்யாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். கடவுளை அடையணும்னு நினைக்கிறவங்க
அந்த பாவத்தை செய்யாதீங்க. அருட்ஜோதி ஆண்டவரே போற்றி. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கேன். அது ஆம் ஓம் வாம் காம் அப்படின்னும் போது நம்ம உடம்பு நம்மளை விட்டு தூக்கும். இதெல்லாம் மந்திரம் கிடையாது, ஒரு வார்த்தைங்க. நீங்கள் மந்திரமாக நினச்சிங்கன்னா மந்திரமாக நினச்சிங்க, வார்த்தைங்க. இதெல்லாம் வந்து சூட்சமமாக சொல்கிற வார்த்தைங்க. சூட்சமமாக பல பேர் சொன்னதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஆமாம், நீங்கள் பார்க்குற அளவு கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் இப்போ கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் கற்றுங்க. இறைவன் வந்து எப்பவுமே நம்ம உள்ளே இருக்கிறாரு. நம்ம உள்ளே இருக்கிற ஆத்மா தான் இறைவன். அதை முழுமையாக எவன் தெரிஞ்சுக்கிறான்னா அவன் வந்து கோயில் கோயிலாக சுற்ற மாட்டான். கோயில் கோயிலாக சுற்ற மாட்டான், ரோடாக சுற்ற மாட்டான், ஒருப்பட்ட பாவத்தை செய்துன்னு சுற்ற மாட்டான். அவன் ஒரு இடத்துல நின்று கடவுளை வணங்கிட்டு போயிடுவான். அவனால் முடிஞ்சது அந்த விளக்கு ஏற்றி வைக்கிறோம், அந்த விளக்கில் இருக்கிற ஜோதி இறைவனாக கும்பிட்டா அவன் அதுவே இறை சக்தியாகி அவனுக்கு இறைவனாகும். இதுதான் உண்மை. ஒரு ஜோதி ஆண்டவரே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய சிவாய நம.